இந்த மாதிரி ஒன்னா சேர்ந்து பேசி 1 வருஷம் ஆகுதுடி. அதான் பரிச்சு முடிஞ்சு போச்சுல, இனிமே தினம் சந்திக்கலாம். ஆமா மாலாக்கலா இங்க நீ வந்ததா உங்களுக்கு தெரியாது. எவ்வளோடா? 12 ரூபாமா. என்னம்மா இது? 100 ரூபாடா, எடுத்துட்டு சில்லறைய கொடு. இது வரைக்கும் இதை நான் பார்த்ததே இல்லம்மா. தயவு செய்து என் 12 ரூபா பணத்தை எனக்கு கொடுத்துருங்க, இல்லன்னா எங்க அப்பன் திட்டும். உங்ககிட்ட சில்லறை இருக்கா? இல்லையாடி, சில்லறையே இல்லையே. சில்லறைக்கு என்ன பண்றது? சரி 100 ரூபாவை நீயே வச்சுக்கோ. என்னம்மா பணத்தை கேட்டா வேற என்னமா தாள் தரீங்க? எனக்கு என் 12 ரூபா தான் வேணும், இல்லன்னா எங்க அப்பன் திட்டும். அடிச்சு அழுதான ஒரே அடி. கொஞ்சம் இரு பாத்துக்கோ. மச்சான் எவ்வளவு பந்தயம்? 10 ரூபா. ஒரு தம் கொடு மச்சி. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு 100 rupees சேஞ்ச் இருக்கா? 100 ரூபாய் என்ன, 500 ரூபாவே கொடுக்கலாம். நான் சேஞ்ச் கேட்டேன். பரவாயில்லம்மா உட்காரு. என்கிட்ட பணம் இல்லைன்னு பாத்தியா? இந்த 500 ரூபாய் வா. என்னடி இன்னும் ஆளையே காணோம்? போய் பாத்துட்டு வரலாமா? பாடி போலாம். அம்மா அப்படியே நைஸா போகாதீங்க, முதல்ல என் காசை வச்சுட்டு போங்க. கஷ்டம். அவங்க வராப்புல தெரியல. பாருங்க, என் காசு தரலன்னா நான் சும்மா விட மாட்டேன். என்ன பண்ணுவேன்? நல்ல எடுத்து தெரிவேன். வேணாண்டா வேணாண்டா. உனக்கு வரப்போற மனைவி எப்படிப்பட்டவளா இருக்கணும்னு நீ நினைக்கிற? முதல்ல அதை டிசைட் பண்ணிக்க. சொல்றேன் கேளுங்க. எனக்கு வரப்போற மனைவி நம்பர் 1 அழகா இருக்கணும், ஸ்ரீதேவி மாதிரி. நம்பர் 2 படிச்சவளா இருக்கணும், என்ன மாதிரி. நம்பர் 3 பண்புள்ளவளா இருக்கணும், எங்க அம்மா மாதிரி. நம்பர் 4 பணக்காரியா இருக்கணும், பிர்லா மாதிரி. ஓகே. நம்பர் 5 பாட தெரிஞ்சவளா இருக்கணும், லதா மங்கேஷ்கர் மாதிரி. நம்பர் 6 விளையாட்டுல வீராங்கனையா இருக்கணும், பிடி உஷா மாதிரி. நம்பர் 7 எது சொன்னாலும் அமைதியா அட்ஜஸ்ட் பண்ணி போக தெரியணும், எங்க அப்பா மாதிரி. மொத்தத்துல இந்த ஹீரோக்கு ஒரு ஹீரோயினா இருக்கணும். பாலு, உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. ஏண்டா? பாலு சுமாரான அழகா ஓரளவுக்கு படிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ கத்துக்கணும்டா. அளவுக்கு அதிகமா ஆசையை வளர்த்துக்கிட்டு இது வீணா அவஸ்தைப்படுற. டேய், எனக்கு இருக்கிற தகுதிகள் எனக்கு வரப்போற மனைவிக்கு இருக்கணும்னு ஆசைப்படுறதுல தப்பு இல்லையே. ஆசைப்படுறதுல தப்பு இல்ல, ஆனா கிடைக்கணுமே. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு ஏத்த மனைவி வரலன்னா எனக்கு கல்யாணம் கிடையாது. அது மட்டும் இல்ல, நீங்க எல்லாம் ஸ்கூட்டர் கேட்டிருக்கீங்களே? ஆமாம் பாலு, எனக்கு கல்யாணம் நடந்தாதான். பாலு பாலு ஐடியா வந்தாச்சு, பொண்ணு கிடைச்சாச்சு. எங்க? அலையாதே, நீ நினைக்கிற மாதிரி எல்லா குணங்களும் நிறைஞ்ச ஒரு பொண்ணு ரெடிமேடா கிடைக்காது. ஆனா நீ முயற்சி பண்ணா அப்படி ஒரு மனைவியை உருவாக்கலாம். எப்படி? தேவே இந்த பகவா. மை ஃபேர் லேடி படம் பார்த்திருக்கியா? பார்த்தேன். ஒரு ஏழை பூக்காரியை கூட்டிட்டு போய் ஒரு ப்ரொஃபசர் பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்து டான்ஸ் கத்து கொடுத்து மாடர்ன் கேர்ளா மாத்துறாரே. ஆமா, அது மாதிரி நீயும் ஒரு வெகுளி பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க மாத்திரலாம். தப்பா இல்லடா, உனக்கு அப்பப்ப நல்ல ஐடியா தோணுது. அப்பா, எனக்கு இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். அக்காவுக்கு கல்யாணம் இன்னும் 2 மாசம் கூட ஆகல, புருஷன் வீட்டுக்கு போகாம இங்கே இருக்கா. ஏன்னு கேட்டா எல்லாரும் மழுப்புறீங்க. அக்கா புருஷனை பாக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசையா இருக்காதா? வாடி அத்தான போய் பாக்கலானா வரமாட்டேங்கிறா. ஏன்பா, என்ன இதெல்லாம்? ஏதாவது தகராறா? வந்ததும் வராததுமா அதையெல்லாம் சொல்லி உன் மனசை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு தான் சொல்லல, நல்ல இடம்னு தான் கொடுத்தேன். தலைவிதி என்ன நடந்துச்சுன்னு இவளையே கேளு. அக்கா, இப்ப என்ன நடந்ததுன்னு நீயே சொல்ல போறியா, இல்ல நானே உன் மாமனார் வீட்டுக்கு போய் என்ன நடந்ததுன்னு கேக்கட்டா? அவங்க கிட்ட போய் கேட்டா அவங்க பக்கம் தான் நியாயம் சொல்லுவாங்க. யார் பக்கம் நியாயம் யார் பக்கம் தப்புன்னு நான் முடிவு சொல்றேன். முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லு. கல்யாணம் நல்லபடியா நடந்தது, சந்தோஷமா புருஷனோட அவர் வீட்டுக்கு போனேன்.
கால் எடுத்து வைக்கிறியே சனீனே, வலது கால் எடுத்து வச்சு வா. என்ன சம்பந்தி ஆரம்பமே இப்படி இருக்குது? நான் ரொம்ப செல்லமா வளர்த்த பொண்ணுங்க இவ. ஆரம்பம் அப்படித்தான் இருக்கும். போ போ எல்லாம் சரியா போயிடும், பழக்கமும் ஆயிடும். எனக்கும் அப்படித்தான். வாங்க நீங்க. கீதா, ஏ கீதா, மணி 8 போகுது, இன்னும் என்னடி தூக்கம்? ஏந்திரு. ராத்திரி பூரா உங்க பிள்ளை என்ன தூங்கவே விடல அத்தை. தொந்தரவு பண்ணாதீங்க. இப்ப நீ எழுந்திருக்க போறியா இல்லையா? அத்தை, இத பாருடி, இந்த செல்லம் கொஞ்சற வேலை எல்லாம் உங்க அப்பா வீட்டோட மறந்துடு. நாளையில இருந்து காலையில 6 மணிக்குள்ள எழுந்திருக்கல, நடக்கிறத வேற. எழுந்து போய் குளி. பகல் நேரத்துல நேடு டிவி, போய் வேலைய பாரு. கண்ட கண்ட நேரத்துல டிவி பாக்குறது, படுத்து தூங்குறது, இதெல்லாம் உங்க அப்பா வீட்டோட வச்சுக்க, இங்க நடக்காது. டிவி பாக்குறாளாம் டிவி. இது அடிக்கடி நீ டிவி பார்த்தா உன் கண்ணு கெட்டுடும்ல, அதுக்குதான் அம்மா உன்னை திட்டி இருக்கும். இதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கிறியா என் கண்ணு? தொடாதீங்க. நான் இந்த பெட்ரூம்க்கு வந்தாதான் பொண்டாட்டிங்கிற ஞாபகமே வருது. எதுக்கு எடுத்தாலும் உங்க அம்மா என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு தரமாவது ஏமா என் பொண்டாட்டி திட்டுறன்னு கேட்டிருப்பீங்களா? இல்ல ஆதரவா தான் பேசிருப்பீங்களா? அடியே, எங்க அம்மாவோட சைக்காலஜி உனக்கு தெரியாது. உனக்கு ஆதரவா நான் பேசினா வச்சுக்க, அவங்களுக்கு இன்னும் கோபம் அதிகமாகி உன்னை கொடுமைப்படுத்துவாங்க. ஏன் இதெல்லாம் கட்டுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எனக்கு மூடு இல்ல. ஐயோ, எங்க அம்மா உன்னை மூட் அவுட் ஆக்குறதுக்கு என்ன ஏண்டி மூட் அவுட் ஆக்குற? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். முடியாது முடியாது முடியாது. 3 வாட்டி முடியாதுன்னு சொல்றேன், இது என்ன கோர்ட்டா? இப்ப என்ன செய்ய சொல்ற? எங்க அம்மாவை திட்டணும், அவ்வளவுதானே? எங்க அம்மா நாக்கு புடுங்கி சாகுற மாதிரி 4 கேள்வி கேட்கறேன் நாளைக்கு. என்ன பிரயோஜனம்? சண்டை தான் வளரும். நான் என்னமோ உங்களுக்கு தலையாண மந்திரம் போட்டேன்னு உங்க அம்மா சொல்லுவாங்க. இந்த பாருங்க, இந்த வீட்டுல ஜெயில் கைதி மாதிரி என்னால வாழ முடியாது. எங்க அப்பாட்ட பேசிட்டீங்க. எங்க அப்பா புதுசா ஒரு பிளாட் வாங்கியிருக்காரு. அது நமக்கே தரேன்னு சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அப்புறம் ஒரு காரு, ஒரு டிரைவர், ஒரு சமையக்காரன் எல்லாம் நமக்கே தரேன்னு சொல்லிட்டாரு. எதுக்கா? நம்ம தண்ணி கொடுத்தன போகணுங்கிறதுக்காக தான். நீங்க தான் எப்படியாவது அம்மா கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணணுங்க. இவ்வளவுதானே? ரொம்ப சுலபம். செலவே இல்லாம இதெல்லாம் கிடைக்குதுன்னா எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நாளைக்கே தண்ணி கொடுத்துரும் போயிடலாம். நிஜமா? தனி கொடுத்துடுமா? ஆமா, செப்பரேட். நீ அப்பா இங்க ஜாலியா இருக்கலாம், நானும் கீதாவும் இங்க ஜாலியா இருப்போம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்டுக்கு வரலாம். டிவில ராமாயணம் போடுவாங்க, கலர்ல தெரியும், 20 இன்ச்சஸ். இதெல்லாம் உன் பொண்டாட்டி சொல்லி கொடுத்தாளப்பா? குட்டிதான். அடி செருப்பால நாயே, கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்து இன்னும் 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள என் பிள்ளைக்கு தலையாண மந்திரம் போட்டு குடும்பத்தை 2ஆக்க பாக்குறியா? ஏண்டா டேய், அம்மா அப்படி எல்லாம் கேப்பறமா, நான் உன்னை விட்டு போகணுமா? கீப்போக்கா, நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு 6 மாசம் தண்டனை. இப்பவே உங்க அப்பா வீட்டுக்கு புறப்படு. 6 மாசம் கழிச்சு வந்து அத்தை நான் செஞ்சது தப்புன்னு என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டா உனக்கு வாழ்க்கை. இல்ல நீ வாழ்க்கை பூரா வாழா வெட்டியா விழுந்து கிடக்க வேண்டியதுதான். கேட்டியாமா? புருஷனை விட்டு 6 மாசம் பிரிஞ்சு இருக்கணும்னு ஜஸ்டிஸ் மாமியாரம்மா தண்டனை கொடுத்திருக்காங்க. அவங்க யாருன்னு நான் கேட்கிறேன். கோர்ட்ல டைவோர்ஸுக்கு அப்ளை பண்ணி கிழின்னு கிழிச்சு மானத்தை வாங்குறேனா இல்லையாப்பா? அப்பா, இது ரொம்ப சாதாரணம். அத்தானுக்கும் அக்காவுக்கும் தகராறு, அவங்க 2 பேருக்கும் ஒத்து வரலன்னா அது வேற விஷயம். ஆஃப்டர் ஆல் மாமியாருக்கும் மருமகளுக்கும் தகராறு. ஐயோ, இது ரொம்ப பழசுப்பா. இனிமே இது எப்படி சரி பண்றது, அக்காவை அத்தானோட எப்படி சேர்த்து வைக்கிறதுங்கிறது இனிமே அது என்னோட பொறுப்பு. டோன்ட் வரி.